ஸ்வாதி தைரியமான பெண் என்று அவரது நண்பர் முகமது பிலால் சித்திக் தெரிவித்துள்ளார். சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட சுவாதியின் நண்பர் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த முகமது பிலால் சித்திக் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சுவாதி தனக்கு நெருங்கிய நண்பர் என்று கூறினார். தன்னை ஒரு ஆசாமி 2 மாதமாக மாலை நேரங்களில் பின்தொடர்வதாகவும் ஒருமுறை தான் சென்ற ரயிலிலேயே பயணித்து அலுவலகம் வரை பின்தொடர்ந்து வந்ததாகவும் சுவாதி தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார். சுவாதி தைரியமான பெண், எதையும் நேருக்கு நேர் சந்திப்பதில் உறுதி கொண்டவர் என்ற முகமது பிலால் சித்திக் சுவாதியை கொன்ற கொலையாளி ஒரு கோழை என்றார். முன்பக்கமாக தாக்கியிருந்தால் சுவாதி நிலைமை சமாளித்து தடுத்திருப்பார் என்றும் பிலால் கூறினார். பெண்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்ற அவர் பெண்களுக்கு எதிராக இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தினார். அவங்க யாருக்கிட்டையும் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க தவிர ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க கிட்ட தான் அவங்க ஃப்ரெண்டாக பேசுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. தெரியாதவங்க கிட்ட அவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு. இப்போ ரோட்டில் ஒருத்தர் டைம் கேட்குறாரோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி தான் மட்டும் பேசுவாங்க தவிர மற்றபடி எதுவுமே பேச மாட்டாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சவனுக்கு எவ்வளோ நல்ல ஒரு தைரியமாக அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொடுக்குற தண்டனை பார்த்து அடுத்தவங்க யாருமே இந்த மாதிரி வரக்கூடாது வெளியில். எந்த சுவாதியும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது.